ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு ஃபைலில் எப்படி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளார வந்து நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, அந்த ஃபோல்டரை எப்படி அந்த ஃபைலை டெலீட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஃபோல்டர் எப்படி டெலீட் பண்ணுறது, இதை பற்றிலாம் பார்த்துருக்கோம். இந்த ஒரு ஃபைலை பற்றிய கண்டென்ட் அது எங்கே இருக்குது, அதுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோம், இதை பற்றிலாம் நம்ம பார்த்ததில்லை. ஸோ ஃபைல் இன்ஃபர்மேஷன் அதை பற்றி நம்ம இதை பார்ப்போம். இப்போ ஜாவா ப்ரோக்ராமை பயன்படுத்தி எப்படி ஒரு ஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எடுக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமை தான் இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமை முதல்ல ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா GFI அப்படின்ற ஒரு ஃபைல் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த ப்ரோக்ராமை நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல ஒரு ஆக்ஷன் நடக்கணும். அந்த ஆக்ஷன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து தெரிவிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பயன்படுத்துவோம்னா, நம்ம வந்து ஒரு லைப்ரரி ஃபைல் பயன்படுத்துவோம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, import java.io வந்து ஃபைல் அப்படின்றத நான் கொடுத்துட்டு செமிகோலன் வைக்கிறேன். IOன்றது என்னன்னா இன்புட் அவுட்புட்னு அர்த்தம். போன வீடியோல நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, இன்புட் அவுட்புட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். தவிர வந்து இன்புட் அவுட்புட் சொல்லியிருப்பேன், ஐஓன்னு தான் சொல்லியிருப்பேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்புறமேல கிளாஸை நம்ம கிரியேட் பண்றோம். பப்ளிக் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைல் இன்ஃபர்மேஷன், ஜெனரல் ஃபைல் இன்ஃபர்மேஷன்ற மாதிரி நான் என்ன பண்றேன், GFI அப்படின்னு நான் ஃபைல் நேம் வச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்க வந்து எப்படி ஃபைல் நேம் வைக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்க ஃபைல் நேமா வச்சுங்க. நான் எனக்கு சிம்பிளா இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா GFI அப்படின்னு போட்டு நான் வச்சிருக்கேன். அப்புறமேல பிரேசஸ் ஓப்பன் பண்றேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ARG அப்படின்றத கொடுக்குறேன். பிரேசஸ் ஓப்பன் பண்றேன். ஃபைல்ல வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட் இதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் தள்ளுறேன். ஸோ நம்மளுக்கு புரியணும், ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து போடுறது வந்து நமக்கு புரியணும் அப்படின்றத விட்டு நான் என்ன பண்றேன், கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன், கொஞ்சம் வந்து நான் வந்து ஃபைல நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்றேன், அந்த ஃபைல் நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். வச்சுட்டு நான் இது பண்ணலாம். இப்போ என்ன பண்றேன், முதல்ல ஃபைலு மை ஆப்ஜெக்ட். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே மை ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போறோமோ அந்த ஃபைலோட நேமை நம்ம இங்க கொடுக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலை பயன்படுத்தி தான் நான் வந்து அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து எடுக்க போறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபைல் நேம் எஃப் நேம் அப்படின்றத நேமா கொடுத்துருக்கேன். அப்புறமேல பண்ண எஃப் வந்து ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸிஸ்ட் EXISTS அப்படின்னு ஒரு இதை இது பண்ணிட்டு நம்ம பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பிரேசஸை கடைசியாக க்ளோஸ் பண்றேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். அப்புறம் பிரேசஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார என்ன பண்றேன், system.out.printlnல ஃபர்ஸ்ட் இதுல ஃபைல் நேம் அப்படின்னு போடுறேன். ஆப்ஜெக்ட் டாட் வந்து கெட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இதில் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றேன், செமிகோலன் வைக்கிறேன். ரெண்டாவதுல என்ன பண்றேன், system.out.printlnல வந்து பாத் அப்சல்யூட் பாத் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அப்சல்யூட் பாத் தான் கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது, நீங்க பாத்னு கொடுத்துக்கலாம், இல்லை ஃபைல் லொகேஷன் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாம். இதில் மை ஆப்ஜெக்ட் டாட் வந்து கெட் வந்து அப்சல்யூட் பாத் அப்படின்னு கொடுத்து நான் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி செமிகோலன் வைக்கிறேன். அடுத்ததுல என்ன பண்றேன், system.out.printlnல வந்து ரைட்டபிள் அப்படியான்னு பார்க்குறேன். ஆப்ஜெக்ட் டாட் வந்து கேன் ரைட் அப்படின்றத பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வைக்கிறேன். அதே மாதிரி system.out.printlnல ரீடபிளான்னு பார்க்குறோம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் வந்து கேன் ரீட் அப்படின்ற ஒரு இதை பயன்படுத்தி இது பண்ணி நான் செமிகோலன் வைக்கிறேன். அப்புறமேல system.out.printlnல ஃபைல் சைஸ் என் பைட்
வந்து லென்த், அதாவது ஃபைல் சைஸை வந்து நான் கால்குலேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து லென்த் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நான் பயன்படுத்துறேன். ஆப்ஜெக்ட்ல லென்த் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வைக்கிறேன். எல்ஸ்ல the file does not exist ஆல்ரெடி இல்ல அப்படின்னு சொல்லி வருது. முதல்ல இதுல வந்து என்னென்னதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றத பாத்துங்க. இங்க வந்து சிங்கிள் லைன் கமெண்டோ மல்டி லைன் கமெண்டோ கொடுத்தா அந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்க. டபுள் லைன் கமெண்டோ சிங்கிள் லைன் கமெண்டோ கொடுத்து நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு முதல்ல ஃபைல் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து என்ன பண்ணலாம், இப்போ வந்து அப்சல்யூட் பாத் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ரீடபிள் அப்படின்னு கொடுக்கலாம். அப்புறம் மேல வந்து ஃபர்ஸ்ட் ரைடபிள் அப்புறம் ரீடபிள் அப்படின்றத கொடுக்கலாம். அப்புறம் ஃபைல் சைஸ் இப்படின்றத நம்ம கொடுக்கலாம். இதுதான் இங்க நான் கொடுத்துட்றேன். இப்ப இங்க மினிமைஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஃபைல் நேம் எஃப் நேம் அப்படின்னு இருக்குல்ல, அதுல ஒரு இதை வச்சிருக்கேன், வெல்கம் டு இந்தியா அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து ரீட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், முதல்ல இந்த ப்ரோக்ராமை முதல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக முதல்ல என்ன பண்ணிடுறேன், இந்த கிளாஸ் ஃபைலை நான் முதல்ல டெலீட் பண்ணிடுறேன். கிளாஸ் ஃபைலை நான் முதல்ல டெலீட் பண்ணிடுறேன். ஆனால் ஆல்ரெடி போட்டு சொல்லிட்டு நான் அந்த டெலீட் பண்ணிட்டு பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுல நமக்கு சிரமமாகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அந்த கிளாஸ் ஃபைலை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், விண்டோஸ் படுத்தி ஆரையும் ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம ரன் அப்படின்ற அந்த இது ஓப்பன் ஆகுது. இதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்டரை கிளிக் பண்ணலாம், இல்லைனா ஓகே ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் என்டரை கிளிக் பண்ணி நான் கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எந்த ஃபோல்டருக்கு நம்ம போகணுமோ அந்த ஃபோல்டருக்கு முதல்ல போகணும். நான் எதில் வச்சுருக்கேன், முதல்ல எந்த கோலனில் வச்சுருக்கேன், முதல்ல ஜி கோலனில் வச்சுருக்கேன். ஸோ ஜி கோலன் அப்படின்னு வச்சு என்டர் கிளிக் பண்ணுறோம். இப்போ ஜி கோலனுக்குள்ளார போயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபைலுக்குள்ளார ஃபோல்டருக்குள்ளார போகணும். இந்த ஃபோல்டருக்குள்ளார போகிறதுக்கு என்னது, சிடி, அதாவது சிடினா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்து ஜாவா அப்படின்னு கொடுத்து நான் என்டரை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அது அந்த ஃபோல்டருக்குள்ளாரையும் போயிடுது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் ப்ரோக்ராமை முதல்ல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு என்னது, ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, GFI .java அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இங்கே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பயன்படுத்தணும். கிளாஸ் நேம் என்னவோ அதான் ஃபைல் நேமாக இருக்கும். ஃபைல் நேம் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் வரணும். அதை நான் வச்சுக்கணும். இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட், ஜாவா ஃபைல் நேம். ஸோ ஜாவாவை போட்டு ஃபைல் நேம்னு கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். இப்போ என்டர் பண்ணோன்னு என்ன ஆயிடுது, அந்த ஃபைல் நேம் என்னான்னு வந்துடுது, எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு வந்துடுது, அது வந்து ரீடபிளா அதுவும் வந்துடுது, ரைட்டபிளா அப்படின்னு வந்துடுது, ஃபைல் சைஸ் என்னன்றது நம்மளுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து பயன்படுத்தி அந்த ஃபைல் நேம் என்ன, அது எந்த லொக்கேஷனில் இருக்கு, அதுக்கு ரீடபிள் பர்மிஷன் இருக்கா, ரைட்டபிள் பர்மிஷன் இருக்கா, அப்புறம் அதனோட ஃபைல் சைஸ், இதெல்லாம் வந்து எப்படி இது வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு வர்றது அப்படின்றத பத்தி இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோல நான்